கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு முதலாம் அதிகாரத்தின் விளக்கத்தை கேட்போம். அதிகாரத்திலே தலைமுறைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாமம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டது போல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அங்கே சிருஷ்டிப்பின் வர்ணனையின் ஆரம்பமாக காணப்படுகிறது. இங்கே இரட்சிப்பின் வர்ணனையாக கிறிஸ்து பிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்று இந்த புத்தகத்திற்கு தலைப்பு கொடுப்பது போல இருக்கிறது. தலைப்பு ஒரு டைட்டில், அந்த டைட்டிலோட எக்ஸ்பிளனேஷன், அந்த டைட்டிலுக்கான எக்ஸ்பிளனேஷனோட கூடிய வாழ்க்கை பயனீடு, அப்ளிகேஷன் தான் 28ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி. நம்மோடு கூட தேவன் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் என்பதை சொல்வது போல அமைகிறது. இன்னும் ஆழமாக இந்த தலைமுறைகளை நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்றால், யூத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய திட்டமிட்டார்கள், கொன்றார்கள். அவருடைய மரணத்திலே அவர்கள் களி கூர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதில் அநேக யூத வம்சத்தினர் அடக்கம். காரணம், இயேசு கிறிஸ்துவானவர் தேவ தூஷணம் சொன்னார், தன்னை தேவனுக்கு சமமாக்கினார் என்ற ஒரு காரணத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். இப்பொழுது இவர்கள் அறியாமையினாலே இந்த காரியங்களை செய்தார்கள் என்று மத்தேயு மூலமாக தேவன் அவர்களுக்கு விளக்கப்படுத்துவதற்காகத்தான் ஆபிரகாமை முன்னிறுத்துகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு முற்பிதாவாகிய ஆபிரகாம் மிக முக்கியமானவர். அதே வேளையிலே தாவீது அரசன் மிக மிக முக்கியமானவன். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்ட அவனுடைய சந்ததி இரட்சகர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்ற பதத்தையும், மேசியா விடுவிக்கிறவர் என்ற பதத்தையும், தாவீது சிறந்த அரசன், அந்த அரசனின் குமாரனாகிய என்றென்றும் ராஜாவாய் வீற்றிருக்கிறவர் என்றும் இந்த முதல் வசனம் சொல்லுகிறது. அதாவது அவர் மேசியா, அதே வேளையிலே அவர் பரமகுமாரன், அவர் ராஜாதி ராஜா. ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தத்தினாலே ஈசாக்கை பெற்றானோ, அதை போல வாக்குத்தத்தத்தினாலே பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை மத்தேயு விளக்கப்படுத்துகிறார். மத்தேயு தாம் எழுதுவது யூதர்களுக்கு எழுதுவதினாலே யூத கலாச்சாரத்தையோ, யூதர்களுடைய விசுவாசத்தையோ, யூதருடைய நம்பிக்கையையோ, யூதர்களுடைய பஞ்சாகமம் என்று சொல்லக்கூடிய வேத அறிவையோ நிரூபிக்க தேவையில்லை. இதெல்லாம் அவர்களுக்கு சராசரியாய் அவர்கள் மனதிலே தெரியும். தமிழர்களிடத்திலே பட்டு ஆடையை குறித்து விளக்கப்படுத்த தேவையில்லை. ஆனால் பிற தேசத்து மக்களிடத்திலே பட்டு என்றால் என்ன என்று விளக்கப்படுத்த வேண்டும். அதைத்தான் மார்க்கவும் லூக்காவும் செய்வார்கள். யோவானும் மத்தேயும் இப்படிப்பட்ட விளக்க உரைகளை கொடுக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் எழுதுவது யூதர்களுக்கென்றே எழுதுகிறார்கள். மல்கியாவின் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற சரித்திர எல்லாம் அறிந்தவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பையும் அவருடைய மரணத்தையும், முதல் நூற்றாண்டிலே தேவன் செய்து முடித்த அந்த காரியத்தையும், முதல் நூற்றாண்டிலே தனது புதிய திருச்சபையை உருவாக்கிய காரியத்தையும் விளக்கப்படுத்துவதுதான் இந்த மத்தேயு புத்தகமாக அமைகிறது. முதல் வசனத்திலிருந்து 17 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, மத்தேயு நற்செய்தி நூல் இயேசுவை அரசராகவும் மேசியாகவும் காட்டுகிறது. எனவே எபிரேயரில் முதலாவது பிரபுவான ஆபிரகாமில் இருந்து தாவீது அரசனின் மரபு வழியில் அரசர்களின் வரிசையில் வந்த யோசேப்பின் மூத்த வளர்ப்பு மகனாக இயேசுவை அறிமுகப்படுத்துகிறது. இதனால் தாவீதின் அரசுக்கு சட்டப்படி இயேசு உரிமை உள்ளவர் என்பதை இப்பகுதி வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாமின் மரபு வழியிலும் தாவீதின் மரபு வழியிலும் கிறிஸ்து வருவார் என்பதை நிரூபிப்பதற்காக இவ்வதிகாரத்திலே மரபு வழி சேர்க்கப்பட்டுள்ளது. 1000 தலைமுறைக்கென்று அவர் தமது ஆணையை நிறைவேற்றுகிறவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இடையாக 1000 ஆண்டுகளும், தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்து குமாரனாக பிறக்கிற காலங்கள் 1000 ஆண்டுகளுமாக காணப்படும். இந்த தலைமுறைகளை நாம் வாசிக்கும் போது பெற்றான் 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 என்று நாம் வாசிப்போம். பெற்றான் என்றால் ஒருவர் பெற்றுக்கொள்கிறார். அப்பொழுது யாரோ ஒருவர் அவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் பெற்றார்கள் என்று தான் நாம் சொல்லுகிறோம். பிறந்தான் பெற்றான் என்று சொல்லுகிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், பரலோகத்திலிருந்து தேவன் இந்த பூமிக்கு கொடுத்தார் என்று குறிப்பை கொடுக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்துவானவரை கொடுத்தார், மனிதர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாமுக்கும் இயேசு கிறிஸ்து 42 தலைமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மகன் என்பதை குறிப்பிடுகிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் பிறந்தாலும் சில குறிப்பிட்ட மனிதர்களை தேவன் தமக்கென பயன்படுத்துகிறார் என்பதைத்தான் இந்த பகுதியிலே நாம் படிக்க வேண்டும். தேவன் தாம் தெரிந்தெடுத்து கொண்ட மனிதர்களை மாத்திரம் குறிக்கிறது. இதை போலவே நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்திலே வாசிக்கும் போதும்
முழுவதும் தாம் தெரிந்து கொண்ட மக்களை தான் தேவன் தனது புத்தகத்திலே எழுதி வைத்திருப்பார். 4ஆம் வசனத்திலே சொல்லி, ராகாப்புக்கும் தாவீதுக்கும் இடையே ஒரு நீண்ட தலைமுறை வம்சம் இருந்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் வழியிலே எரிகோவின் பகுதியிலே தான் ராகாப்பை சந்திக்கிறார்கள். அதன் பின்பு அவர்கள் வந்து நாட்டை சீட்டு போட்டு பங்கிட்டு செட்டில்மெண்ட் ஆகி, அதன் பின்பு ராஜாக்கள் நியாயாதிபதிகளின் காலங்கள், அதன் பின்பு ராஜாக்களின் காலங்களிலே தாவீது பிறக்கிறான். இப்படி குறிப்பிட்ட தலைமுறைகள் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த தலைமுறையிலே நாம் பார்க்கும்போது யூதர்களின் தலைமுறை மாத்திரம் வருகிறது 3ஆம் வசனத்திலிருந்து. இந்த யூதர்களின் பெண்களை லேவியர்கள் திருமணம் செய்திருந்தார்கள். அதற்கு ஆதாரம் தான் நீங்கள் யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, ஆரோன் அமினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசாபாலை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாப்பையும் அபியூயையும் எலியாசரையும் இதாமாரையும் பெற்றாள். ஆரோனின் குமாரர்களின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பெற்ற மரியாளுக்கும் தேவதூதன் சொல்லும்போது, உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று சொல்லுவதை பார்ப்போம். ஆனால் மரியாள் யூத வம்சத்தை சேர்ந்தவள். எலிசபெத்து லேவியனுடைய மனைவி. பிற்காலங்களிலே பவுல் எழுதும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஆசாரியனாகவும் யுத்த அதிபதியாகிய சேனைகளின் தேவனாகவும் கர்த்தராகவும் அரியணையிலே என்றென்றும் வீற்றிருக்கிற அரசனாகவும் இருக்கிறவர் என்பதை நாம் உணர முடியும். ஆதி காலம் தொட்டே தேவன் மனிதர்களை எல்லோரும் ஆசாரியர்களாகவும் எல்லோரும் ராஜாக்களாகவும் வாழ வேண்டும் என்றுதான் விரும்பினார். அதைத்தான் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினிடத்திலிருந்து அந்த ஆளுகையை பெற்று நம்மை ராஜாக்களாகவும் லேவியர்களாகவும் வைத்திருக்கிறார். இன்றும் நாம் ஒருவருக்காக ஒருவர் வேண்டுதல் செய்கிறோம், நமக்காக நாமே வேண்டுதல் செய்கிறோம், தேவனை சந்திக்கும் ஜெபிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இதைத்தான் வாக்குத்தத்தமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே வாசிக்கிறோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக லேவியனாகவும் யூதனாகவும் வாழ்கிறான் என்பதை இது நிரூபிக்கிறது. அதே போல 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, இங்கே ஒரு நிகழ்வை நான் பதிவு செய்ய வருகிறேன். யாக்கோப்பு யோசேப்பின் குமாரர்களாகிய எப்ராஹிம் மனாசையை தனக்கு சுய புத்திரர்களாக தத்தெடுத்துக் கொள்வதை நாம் வாசிக்கிறோம் அல்லவா. அவனுடைய மரண தருவாயிலே ஆசீர்வதித்து, இவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள், எனது குமாரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி பிற்காலங்களிலே வடக்கு ராஜ்யத்தை எப்ராஹிம் தேசம் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். என் வாரிசு இவன்தான், என் உரிமைகள் எல்லாம் இவனுக்குத்தான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா தாத்தா பாட்டிமாருங்க. அந்த மாதிரி இந்த சம்பவங்கள் எல்லாம் அமைகிறது. 14 தலைமுறைகள் என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒழுங்கு செய்யப்பட்ட நிலையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தலைமுறையாக இன்னும் சொல்ல போனால் பூரணமாக 14 என்பது 7 பூரணமான என்று சொல்லுகிற அர்த்தத்தை எல்லாம் உடையதாக இந்த எண்கள் காணப்படுகிறது. இன்னும் ஆழமாக நீங்கள் சிந்தித்து பார்க்கும்போது ஜீனியாலஜி வம்சாவளியிலே தலைமுறைகளை எழுதும்போது பெண்களுடைய பெயரை எழுத மாட்டார்கள். யூதர்களின் வழக்கம் அது. ஆனால் மத்தேயு ஒரு கன்னி இடத்தில் பிறந்தவர் என்பதை உணர்ந்தவராய் இருந்தபடினாலும் பெண்களும் தேவனுடைய தலைமுறையிலே பங்குள்ளவர்கள் என்பதை காட்டுவதற்கும், சாராளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை போல இந்த உலகத்திலே பெண்களை தேவன் வாக்குத்தத்தத்தோடு பயன்படுத்துகிறார் என்றும், பெண்களும் தேவனுக்கென்றே காரியங்களை செய்கிறார்கள் என்றும் காட்டுவதற்காக இங்கே 4 பெண்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தாமார், ராகாப், ரூத்து, அவளிடத்தில் கிறிஸ்து பிறந்தார் என்று மரியாளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட மட்டுமல்லாமல் அந்நிய புறஜாதி மனிதனாகிய ஏத்தியனாகிய உரியா தாவீதின் சேனையிலே இருந்தான், அவனுடைய மனைவியாய் இருந்தவிடத்தில் என்று சொல்லி பத்சேவாளின் பெயரை குறிப்பிடாமல் புறஜாதி மனிதனாகிய தனது நாமத்திற்காக வைராகியம் பாராட்டிய உரியாவை தனது வம்சவழியிலே கொண்டு வந்து எழுதி வைப்பது தேவன் எவ்வளவு கவனமாய் தன்னை கனப்படுத்துகிறவர்களை, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்ற சொல்ற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கலாம். இது தாமாருக்கு, ரூத்துக்கு, ராகாப்புக்கு, உரியாவுக்கு பொருந்தும். 18ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நியமிக்கப்பட்டிருந்தார்கள், கூடி வரும் முன்னே கர்ப்பவதியாய் காணப்பட்டால். இந்த இடைப்பட்ட காலத்திலே லூக்காவிலே நடக்கிற சம்பவத்தை நாம் நினைவு கூற வேண்டும். 3 மாதம் அளவும் மரியாள் எலிசபெத்திடத்திலே தங்கி இருக்கும்போது கர்ப்பவதியாய் இருந்த மரியாளுக்கு கன்னியாய் இருந்தபடினால் அவள் உடலில் உண்டாகும் மாற்றங்கள், மனதில் உண்டாகும் மாற்றங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எதுவுமே அவளுக்கு புரியாத நிலையிலே இருந்த பொழுது எலிசபெத்தை கொண்டு தேவன் பிராக்டிக்கல் செக்ஷனாக பாடம் எடுக்கிறார். இது அவளை பாதுகாக்க
பாதுகாப்பதோடு சேர்த்து பண்படுத்துவதாகவும் காணப்பட்டது. அதன் பின்பு இவர்களுக்கு திருமணமாகி விடுகிறது. திருமணமான பின்புதான் யோசேப்புக்கு தெரிய வருகிறது. அதை நீங்கள் 19ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். புருஷன், மனைவி என்ற சொல்லெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் நீதிமானா இருந்தான் என்றால், உன் சகோதரருக்கு தீங்கு செய்யாதிருப்பாயாக என்ற வாக்குத்தத்தத்தை, அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறவனாக இருந்தான். ஆதலால் அவளை ரகசியமாக தள்ளிவிட என்றால் டைவர்ஸ், விவகாரத்து செய்து விடுவதற்கு சிந்தித்துக் கொண்டிருந்தான். அவன் மிகவும் குழம்பிய நிலையில் இருந்தபடினாலே அவன் மனம் தெளிவடையும் வரையும் தேவன் காத்திருக்கிறார். அப்பொழுதுதான் அவன் அயர்ந்த நித்திரையா இருக்கும்போது சொப்பனத்திலே அவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். சொப்பனத்தை பார்த்து அவன் மனம் திரும்புகிறான் என்றால் அவன் மனதிலே பல கேள்விகள் இருந்தது. என்னோடு நீர் பேசும் என்று காத்திருந்தான். ஆதலால் தேவன் பேசியதை அவன் நம்பினான். அவனுக்குள்ளாக இருந்த சகல விதமான ஐயப்பாடுகளும் கேள்விகளும் இந்த சொப்பனத்திலே பதில் கொடுக்கப்பட்டது. ஆதலால் தன் மனைவியாகிய மரியாளை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. 24ஆம் வசனம். அந்த தரிசனம் அவனை சுய கட்டுப்பாட்டுக்குள் வழிநடத்தியது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கன்னி